இந்த எபாக்சி கோட்டட் ஸ்டீலை பற்றி லாஸ்ட் வீக்கில் நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு சில நண்பர்கள் என்கிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதில் நிறைய பேர் கேட்ட முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, எங்கேயோ ஒரு இடத்துல கண்டிப்பாக ஸ்க்ராச்சஸ் வரத்தான் செய்யும், அந்த ஸ்க்ராச்சஸ்னால ஃபுல் ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியரே வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. அந்த வீடியோவில் நான் என்ன தெளிவாக சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல ஸ்க்ராச்சஸ் ஆயிருக்கு, அந்த இடத்துல துருப்பிடிக்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கண்டினியூவாக ஒரே இடத்துல ஆகிறதுக்கு பேர் வந்து ஆக்சலரேட்டட் கரோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன இஷ்யூ அப்படின்னா, நீங்கள் அந்த ராடை வளைக்கும் போது கரெக்டாக அந்த கரோடான இடத்துல மட்டும் ஈஸியாக வளையும், அப்படிலாம் வந்து ஈஸியாக கட் ஆகிடும். செகண்ட் என்ன இஷ்யூ அப்படின்னா டீபாண்டிங், அதாவது அந்த ஸ்டீலில் இருக்க கோட்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சிட்டு வருது. ஏன் அப்படின்னா காங்கிரீட்டில் இருக்க குளோரைடு கண்டென்ட் அந்த ஸ்க்ராச்சஸ் வழியாக உள்ளே போயிட்டு உள்ளே இருக்க அந்த கோட்டிங்கே வந்து ஃபுல்லாகவே பிரித்து எடுத்துருது. அதான் வந்து டீபாண்டிங் சொல்கிறாங்க. இதை வந்து யூஎஸ்ஏல 10 to 15 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஒரு 18 பிரிட்ஜஸில் செக் பண்ணி ஒரு 4 இயர்ஸில் 90% எபாக்சி கோட்டட் ரீபார் வந்து ஃபுல்லாகவே டீபாண்ட் ஆயிருக்கு இந்த இஷ்யூனால. அதனால தான் இதை யூஸ் பண்ணுறது அட்வைசபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பேன் பண்ணிட்டாங்க. பட் நம்ம ஊரில் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இதை யூஸ் பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது கிடையாது கிடையாது.